ஹாய் ஹலோ அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம். நாங்கள் தான் உங்கள் தியா ராகவ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளாக மாமா கிட்ட ஒன்று கேட்டுட்டு இருந்தேன். அது இன்றைக்கி எனக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னா பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் நினப்பேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து மணப்பாறை சந்தை, புதன்கிழமை. இன்றைக்கி வந்து காய்கறி சந்தை. நேற்று செவ்வாய்க்கிழமை மாட்டு சந்தை. சந்தையில் ரொம்ப நாளாக வந்து கத்திரிக்கன்று வாங்கி தர சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் மாமா கிட்ட. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி காய்கறி செடியெல்லாம் வச்சு உண்டாக்கணும் ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அதுக்கு வந்து இடமும் கிடைக்கல. இங்கே வந்து இடம் இருக்குது. அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா வாழை மரம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வேர் ஓடாது. கீழே வந்து 2 அடிக்கு கீழே வந்து கப்பிக்கல் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் வேர் அவ்வளோ சீக்கிரமாக ஓடாது. அதனால் வீட்டுக்கிட்டே வாசப்படிக்கிட்ட இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து துளசி, தூதுவளை, திருநீற்று பச்சை, அப்புறம் மிளகு தக்காளி கீரை, இந்த மாதிரி செடியெலாம் வச்சுருந்தேன். ஓமவள்ளி, கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செடியெலாம் வச்சுருந்தேன். அதெல்லாம் ரொம்ப தளைஞ்சு ஒரு மாதிரி அடசலாக இருந்துச்சு. சரி ஏதாச்சும் பூச்சிக்கிட்ட வந்துடும் சொல்லிட்டு அதெல்லாம் பிடுங்கி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாமா வந்து கத்திரிக்கன்று இன்றைக்கி வாங்கி கொடுத்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க. இதை தான் நான் வந்து இன்றைக்கி வந்து நட்டு வைக்க போகிறேன். பாத்தி கட்டி சூப்பராக வைக்கலாம் வாங்க. பாருங்கள், வெறும் 30 ரூபா தான் மணப்பாறை சந்தையில். அதையில் வாங்கி கொடுத்தாங்க. இதில் எப்படியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 30 செடிக்கு மேலேயே வருங்க. வேற பார்த்தாலே தெரியுது, நிறைய செடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே அவ்வளோ செடியும் இங்கே நட்டு வைக்க முடியாது. இந்த இடத்துல கொஞ்சமாக ஒரு 6-7 செடி தான் இங்கே நான் வைக்க முடியும். இன்னும் கொஞ்சம் மீதி செடியை வந்து வெளியில் அந்த டேங்க்கிட்ட வேஸ்ட்டு தண்ணிலாம் கீழே போகுது பார்த்தீங்களா, அவனுக்குள்ளே கொஞ்சம் இடத்த சுத்தம் பண்ணி கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. இன்றைக்கி அந்த வேலை தான் நடக்க போகுது. வாங்க பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே. அப்புறம் வந்து எங்கள் வீடியோவை பார்க்குறவங்க வந்து உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல சுத்தம் பண்ணி செடியெலாம் பிடுங்கி விட்டு அழகாக வந்து மண் அணைச்சி பாத்தி கட்டி வச்சு தான் இப்போ செடியை நடப்போம். பறிக்கவும் மனசு இல்லை. ஏன்னா இதெல்லாம் கீரை இப்போ தான் மழைக்கு வந்து தளைஞ்சு வருது. மிளகு தக்காளி கீரை அழகாக சூப்பராக தளைஞ்சு வந்துட்டுருக்கு. அங்கிட்டு கீரை நிறைய வச்சுருக்கேன் அந்த சைடு. ஸோ அது போதும் நமக்கு. எல்லா செடியும் பறிச்சுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு பாருங்க, ஓமவள்ளிலாம் பறிக்கவே மனசு இல்லை. எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். நமக்கு கத்திரிக்கன்று வேணும், காய் வேணும். மருந்து செடிலாம் பறிக்கும்போது வாசனையாக இருக்குதுங்க. வாசனையே பயங்கரமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சை. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா வைப்பாங்கள்ல, அந்த செடி தான் அது. கையில் கட்டி விடுவாங்க வெள்ளை துணியில் போட்டு, சளியை முறிக்கும். துளசியெல்லாம் அசாசியாக தான் வச்சு வந்ததுமே. இதுக்கு வந்து ஒரு தொட்டி ரெடி பண்ணி அதில் வச்சுக்கலாம் அந்த துளசியெல்லாம். ஏன்னா இடமே கம்மியாக தான் இருக்குங்க. ரெண்டாவது மண் இங்கே தான் கொஞ்சம் பொழுன்னு இருக்குது. தூதுவளை பறிக்க போகிறேன். பாருங்க, தூதுவளை செடி பெருசாக வந்துச்சு. அதையும் கட் பண்ணி விட்டு திரும்ப மலைக்கு தளைஞ்சது தான். அதையே வேரோட பறிச்சுட்டேன். முடிஞ்சால் வேறு இடத்துல கூட வச்சு பார்ப்போம் இது. ஏன்னா இதெல்லாம் தேவைப்படுற செடி தான். பறிச்சாச்சு. கீரை விதை கொட்டி நிறையா முளைச்சிருக்குதுங்க இந்த இடத்துல. நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா, என்ன பறிச்சிட்டேன், செடியை பூரா எல்லாத்தையும் பறிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
பூரா கொத்தி விடணும். அதுக்கு நம்மள்ட்ட களை கொத்தி இல்லை. ஸோ வந்து இதுதான் வந்து இப்போதைக்கு ஆயுதம். இது வந்து மண் நோண்டுறதுக்கே இந்த டப்பா வந்து வெளியில் போட்டேன். வேஸ்டேஜ் டப்பா தான். இதில் சுரண்டா மண் ஈஸியாக வரும். அது பொழு பொழுன்னு இருக்குது. ஸோ வந்துடும் மண். களை கொத்தி இல்லை, வாங்கணும். ஹாய், பறிச்சிட்டேன். 2 பாத்தி பறிச்சாச்சு. வெயிலாக இருக்கனால தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒன்று காட்ட போகிறேன். இந்த மண் ஈரமாக இருக்குல்ல, இது வந்து பறிக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், புழுவு. இதுதான் வந்துட்டு விவசாயிகளோட உழவன் சொல்லுவாங்க. இந்த புழு இருந்தால் தான் நல்லா வந்து விவசாயம் செழிக்கும். இதுதான் நமக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் விவசாயிகளுக்கு. படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மண்புழு நல்லா மண்ணை வந்து நல்லா ஒரு தன்மையோடு வச்சுக்கும். சத்து நிறையா இருக்கும். நிறைய இதில் வெட்ட மண் நிறைய வருது. புழு நிறைய வருதுங்க பாருங்கள். முடிஞ்ச அளவு 2 பாத்தி ரெடி பண்ணிட்டேன். இன்னும் செவுத்தோரமாக ஒரு பாத்தி, அங்கே செவுறு இருக்குது. 3 பாத்தி தான் ரெடி பண்ண முடியும். ஒரு 6 செடி 7 செடி வைக்கலாம், அவ்வளோதான் வைக்க முடியும். செடி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தையுமே நம்ம வந்து இதை அவுத்து கட்டை பிரிச்சுட்டு வாளிகளை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கணும். மறந்துட்டேன். அதை செஞ்சிடலாம், இல்லைன்னா காஞ்சி போயிடும் வேறு. 10 நாளாக இருந்தாலும் வேறு காயாது. நம்ம வந்து இது மாதிரி வாளிகளை வந்து கொஞ்சம் மண்ணை போட்டு அடியில் ஓட்டை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா செடி காயாமல் இருக்கும். பிரிச்சாச்சு. ஆனால் இது என்ன கத்திரிக்கன்னு தெரிலையே. கலர் காயா இல்லை அந்த வறந்தையாக இருக்கும்ல அந்த கத்திரிக்காயா என்னான்னு தெரியல. வச்சாச்சு. பாத்தியும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இங்கேருந்து வெயிலுக்கு தெரியல ஒன்று கூட. பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? 3 பாத்தி குட்டியூண்டு இடத்துல ரெடி பண்ணிட்டோம். இந்த செடியை தான் வந்துட்டு இப்போ நம்ம வந்து நட போகிறோம். கரெக்டாக எடுத்துட்டேன் நான் தேவையான செடி. வாங்க தண்ணி ஊற்றலாம். பாத்திக்கு தண்ணி ஊற்றிட்டு ஈரத்தோடையே வந்துட்டு நடலாம். ஒரு பாத்திக்குள்ளே அரைக்கூடம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா அது கொஞ்ச நேரத்தில் அப்படியே அந்த தண்ணியை பூரா இழுத்துரும். நம்ம வந்து இந்த பாத்திலே இன்னொரு அரைக்கூடம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி 2 இதுலேயும் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. செடியை நட்டு வைப்போம். இந்த மாதிரி கரை ஓரமாக நட்டாதாங்க நல்லா வரும். அப்போ தான் வந்துட்டு 2 பாத்தி சைடும் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே வேர் வந்து இழுத்து பிடிச்சிக்கும். நம்ம சென்டரில் வைக்கக்கூடாது, இந்த பாத்தி கங்கில் தான் வைக்கணும். இது எட்டி ஒரு அடி தள்ளி இருக்கணும் ஒவ்வொரு செடிக்கும். அதே மாதிரி பாத்திக்கு இந்த சைடு நம்ம வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சென்டர்லேயே பாத்திக்கு இந்த சைடு வைக்கணும். நட்டு வச்சாச்சு. கண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நல்லா க்ரௌத் ஆகி காய் காய்க்கிறப்ப தான் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போவே வந்து பயங்கர ஹாப்பி தான்.
மைண்டில் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கிட்ட கொஞ்சோண்டு இடம் இருந்தால் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஏதோ ஒரு காய்கறி செடியோ பூச்செடியோ ஏதோ ஒன்று வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்து பாருங்கள். அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான். ரொம்ப ஹாப்பியாகிடுவீங்க. அடுத்து இது காய்க்கும் போது பார்க்கலாம். வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் வச்சாச்சு செவுத்தோரமா. இங்கே ஒரு 3 பாத்தி கட்டி வச்சாச்சு. இங்கே பக்கத்து வீட்டு ஆண்டியும் வைக்கிறாங்க. இங்கே கீரை செடி வந்து நிறைய முளைச்சி கிடக்கு. இதெல்லாம் மிளகு தக்காளி கீரை. துளசி இங்கே கொஞ்சம் இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் துளசியை விட்டுட்டு பறிச்சுட்டு இங்கே கொஞ்சம் கத்திரிக்கண்ணு வச்சாச்சு. பாருங்க எங்கள் வீட்டு கார்டன். இதெல்லாம் வந்து மிளகாய் செடி, மிளகாய் கன்று, கத்திரிக்கண்ணு. இது வந்து வெத்தலை கொடி, கோழிக்கண்டை. இது வந்து அழகுக்கு வைக்கிற பூச்செடி. இது நிறைய இருக்குது. இது பறிக்கவே மனசு இல்லை. இல்லைன்னா இந்த இடத்துலையும் ஏதாவது பறிச்சு விட்டு வைக்கலாம். இது வந்து இது ஒரு செடி. இது வந்து அழகுக்கு வர்றது. கத்தாழை மாதிரி நல்லா இருக்குது. க்ரௌத் ஆகிருக்கு. அம்மா வீட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்தேன். 2 பறிச்சிட்டு வந்து 2 தொட்டியில் வச்சேன். க்ரௌத் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. இவ்வளோதாங்க இடம் மேகனுக்குள்ளே செடி வைக்க. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் வாழைக்கட்டை இருக்கனால 2 கல்லுக்கெல்லாம் இருக்குது. எல்லாம் கப்பியாக போட்டு வச்சுருக்காங்க. கல் கப்பி 2 அடி கீழே. அதனால் இங்கே எந்த செடி வச்சாலும் வராது அவ்வளோ சீக்கிரம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அக்கா வீட்டில் பறிச்சிட்டு வந்த கனகாம்பர செடி. இது பார்த்திங்கன்னா குட்டியாக அந்த இவ்வளோ தான் பறிச்சிட்டு வந்து வச்சேன். கொஞ்சம் க்ரௌத் ஆகி வந்திருக்கு. நல்லாயிருக்கு. ஒரே ஒரு செடி நிறைய பூ பூக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இருங்க இன்னொரு செடி காமிக்கிறேன். இது நான் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சதான். இதெல்லாம் கீரை செடி. இது மருதாணி. பயங்கரமாக சிவக்குங்க. இங்கே பாருங்கள். இந்த செடியில் பறித்தது தான் மருதாணி. பறித்து அன்றைக்கி வச்சிட்டேன். சூப்பராக சிவந்திருக்கு. கை பார்த்திங்கனாவே தெரியும். இது பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் செடி. சுண்டைக்காய் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இது குட்டியாக கொண்டு வந்து வச்சேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாத்து தண்ணி ஊற்றி வளர்த்தாச்சு. இப்போ தான் கொஞ்சம் க்ரௌத் ஆகி பெருசாகி வந்து பூ பூத்துருச்சு. அதுலேயும் பார்த்துக்குங்க செம்ம ஹாப்பி. காய் வந்துருச்சு. இனிமேல் சுண்டைக்காய் சாம்பார், புளிக்குழம்பு, அப்படியே உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கியும் சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. குட்டி உரமும் வச்சுட்டாங்க. பக்கத்து வீட்டத்தை வச்சுட்டாங்க. சூப்பராக அழகாக இருக்குது. ஒரு ஓடை மாதிரி வச்சு அப்படியே கண்ணு இங்கிட்டும் வச்சாச்சு. அழகாக இருக்குது. நல்லாயிருக்கு.